ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க. அது ஒரு பில்டிங். அங்கே கதவுகள்லாம் இருக்குது, ஜன்னல் கதவுகள் இருக்குது. சுற்றி பிளான்ட்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, பூக்கள் இருக்குது. ஏர் கண்டிஷனர் பார்க்குறீங்க. அப்புறம் பைப்பெல்லாம் பார்க்குறீங்க. பைக் நின்றுட்டுருக்கு. கிராஸ்லேண்டு, புல்வெளி இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம தமிழ் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். இது ஒரு கட்டிடம். நான் ஒரு கட்டிடத்தை பார்க்கிறேன். இது 2 தளங்களை கொண்டுள்ளது. 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய கட்டிடம், பெருசாக இருக்குது. என்னால் ஜன்னல்களை பார்க்க முடிகிறது. 2 குளிர் சாதனங்கள் இருக்கின்றன. 2 ஏசி இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஸ்கூல் மாதிரி தெரியுது, இல்லைன்னா காலேஜ் மாதிரி தெரியுது. ஸோ இதவே நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும், ட்ரை பண்ணணும். இதெல்லாம் சும்மா கேஷுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அ பில்டிங். இது ஒரு பில்டிங். இது ஒரு கட்டிடம். ஐ சி எ பில்டிங். நான் ஒரு கட்டிடத்தை பார்க்கிறேன். இட் ஹேஸ் 2 ஃப்ளோர்ஸ். இது 2 தளங்களை கொண்டிருக்கிறது. இட் இஸ் எ பிக் பில்டிங். இது ஒரு பெரிய கட்டிடம். ஐ கேன் சி விண்டோஸ். என்னால் ஜன்னல்களை பார்க்க முடிகிறது. கேன் அப்படின்னா முடிகிறது. தெர் ஆர் 2 ஏசிஸ். 2 ஏசி இருக்கிறது. இட் லுக்ஸ் லைக் எ ஸ்கூல் ஆர் காலேஜ். இது பார்க்குறதுக்கு ஸ்கூல் மாதிரி தெரியுது, இல்லைன்னா காலேஜ் மாதிரி தெரியுது. இதில் இருக்கிற சென்டென்சஸ் எல்லாம் பாருங்களேன், வார்த்தைகளை பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை வச்சு ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் ஃப்ரேம் ஆகிருக்கு. இதை நம்ம பேச மாட்டோமா? ஈஸியாக பேசிடுவீங்க. ஒரு பில்டிங்கை இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இன்னொரு விஷயத்தை இதே மாதிரி சிம்பிளான சென்டென்சஸில் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த சிம்பிளான சென்டென்சஸை பேசுகிற மாதிரி சொல்லணும், இன்னும் எலாபரேட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேசேஜ் பாருங்கள். ஹியர் யூ கேன் see a building. This is a big building. It is a college. There are 2 floors in this building. Look, there are more plants and trees surrounding the building. இந்த சரௌண்டிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். There are more glass windows. ஸோ சாதாரணமாக விண்டோஸ் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத there are more glass windows அப்படின்னு மாற்றியாச்சு. அந்த விண்டோஸ் இருக்கிற ரூம்ஸ் கிளாஸ் ரூம்ஸ். தே ஆர் கிளாஸ் ரூம்ஸ். யூ கேன் see ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபார் சம் கிளாஸ் ரூம்ஸ். சில கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஏர் கண்டிஷனர் இருக்குது. தெர் ஆர் சம் பைக்ஸ் பார்க்டு. சில பைக்குகள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக ஒரு கட்டடத்தை பார்த்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. சிம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது. அதிலிருந்து எக்ஸ்பிளனேட்டிவாக ஒரு பேசேஜ் சொல்ல முடியுது. அப்படி சொல்ல முடியுது அப்படின்னாலே உங்களால் பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களால் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலேஜில் இருக்கீங்க. அந்த காலேஜில் இருந்து பார்க்குறப்ப ஹெச்ஓடி ரூம் தெரியுது. இது துறை தலைவரின் அறை. வெளியே ஒரு பக்கம் அறிவிப்பு பலகை இருக்கிறது, மறுபக்கம் தீ அணைப்பான் இருக்கிறது. தீ அணைப்பான் அப்படிங்கிறதுக்கு என்னது யோசிச்சு பாருங்கள். அறையின் முன் துறை தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறை திறந்துள்ளது. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ட்ரை பண்ணுங்கள், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் ஹெச்ஓடிஸ் ரூம். இது துறை தலைவரின் அறை. தெர் இஸ் அ நோட்டீஸ் போர்டு அவுட் சைடு ஆஃப் தி ஹெச்ஓடிஸ் ரூம். வெளியே ஹெச்ஓடி ரூமினுடைய அவுட் சைடு. அந்த ரூமினுடைய அறையினுடைய வெளியே அப்படின்னு வர்றப்ப ஆஃப் யூஸ் பண்ணுறோம். தெர் இஸ் அ நோட்டீஸ் போர்டு அவுட் சைடு ஆஃப் தி ஹெச்ஓடிஸ் ரூம். ஆன் தி அதர் சைடு, மறுபக்கம், தெர் இஸ் அ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஒரு தீ அணைப்பான் இருக்கிறது. The letters HOD is mentioned at the entrance. குறிப்பிடப்பட்டுள்ளது, HOD என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. The room is opened. எல்லா சென்டென்சஸுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ரூமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, த ரூம் இஸ் ஓப்பன்டு. இதுவே நம்ம பேசுகிற மாதிரி சொல்லலாம். This is the head of the department's room. You can see the letters HOD mentioned there. குறிப்பிடப்பட்டுள்ளது, அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. At present,
இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் the HOD is not there. அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் பாருங்க இன்ஃபர்மேஷன். ஹெச்ஓடி அங்கே இல்லை. the HOD is not there. he is on leave. அவர் லீவில் இருக்கிறார். the notice board is here. நோட்டீஸ் போர்டு இங்கே இருக்கிறது. the other side has a fire extinguisher. இன்னொரு சைடில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது. the room is opened. அறை திறந்துள்ளது. all the staff members are sitting inside this room. அனைத்து ஆசிரியர்களும் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும், ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆர் சிட்டிங் இன்சைட் த ரூம். அனைவரும் இந்த ரூமில் உட்காந்துருக்காங்க. தே ஆர் ரைட்டிங். அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இங்கிலீஷில். சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அதை கேஷுவலாக பேசுகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இங்கிலீஷ் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.